ஸோ இதுதான் வந்து மர்மலா வாட்டர் ஃபால்ஸ் செல்லும் வழி. ஏதோ மலையாளத்தில் எழுதியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு அடர்ந்த வனப்பகுதி. ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு டென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே செயற்கையாக கற்களை கொண்டு அடுக்கி பாதைகளை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. ஸோ இங்கேருந்து 400 மீட்டர் நடந்து போனால் வாட்டர் ஃபால்ஸ் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாதைகளும் பார்த்தோம்னா கரடு முரடாக இருக்குது. இதில் எந்த வழியில் போகிறது அப்படிங்கிறது தான் மேட்டர். எனக்கு என்னமோ இப்படி கீழே இந்த பக்கம் போகணும்னு தோணுது. உனக்கு எப்படி தோணுது? அப்படி தான். ஏன்னா ஃபால்ஸ் அப்படின்னாவே கீழே விழுகிறதுக்கு பேர் தான் ஃபால்ஸ். பாதையை பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாமே பார்த்தோம்னா இத்தனை கிலோமீட்டர் நடந்து வந்து இப்படி நாம் குளிக்கணுமா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அப்புறம் வாட்டர் ஃபால்ஸ்னு அப்படி தானே இருக்கும். வெறுங்காலே நடந்து வந்துருந்துருக்கோம் நேமூர்த்தி. செப்பல் ஓடுறது வந்து ஒரு இதுதான். பெரிய மழை பெய்யுது. நல்லா மழை பெஞ்சிருந்து இருக்குது. அதனால தான் இதை வர சீசனெல்லாம் இந்த மாதிரி இருக்கு. ஆனால் சந்தோஷம் நம்ம விஷயம் கேட்காம இருந்தான். சொல்லுங்க. கீழே யாராவது குளிச்சுட்டு இருக்காங்களா, நம்ம மட்டும் தான் போகிறோமாங்கிற ஒரு விஷயத்தை கேட்காம எல்லோரும் குளிச்சுட்டு இருக்கிறாங்க. இங்கேயே வந்து மாசாக இருக்குது. குளிக்கிறவங்களுக்கு ஒரு ரூட்டு, வாட்டர் ஃபால்ஸை வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு இதாகவும் வச்சுருக்கிறாங்க. மழை பெஞ்சா இந்த ரூட்டுக்குள்ளேயும் தண்ணி வருமாட்டிருக்குது. அப்படியாகப்பட்ட வடிவமைப்பில் தான் நாம் இப்போ ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்குறோம். மழை பெஞ்சதுன்னா இந்த பக்கம் வந்துடாதீங்க. மழை பெஞ்சு ஓஞ்சதுக்கப்புறம் வாங்க. சத்தம் கேட்குதா கேட்குதா கேட்குதா? வந்துருச்சு. ஸோ திஸ் இஸ் த வாட்டர் ஃபால்ஸ். We show you to reach. So everyone is taking photos, videos, pictures and all the things.